ஓகே ஆரம்பிக்கலாங்களா? சேனலுக்கு இன்ட்ரோ போட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? இன்ட்ரோவை பார்த்துட்டு வாங்க எல்லாரும். சும்மா வெட்டியாக தான் இருக்கு. தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. அச்சுச்சோ அவரா பார்த்துட்டியா? ஸோ இதுதான் வந்து நம்ம சேனலோட இன்ட்ரோ. போட்டு 3 வருஷம் ஆகுது. இப்போ வந்து கேட்குறேன். ஸோ இப்போ வந்து நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்த இன்டர்வியூவை பார்த்தேன். வெண்ணிலா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போங்க. சந்திரன் மனசு தானே, 2 மனசும் ஒத்து போகிறதுக்கான விஷயம் தானே. போயும் வியூஸ்க்காக என்னையும் வீடியோஸ் பண்ண வச்சிட்டீங்க. எனக்கு இந்த இன்டர்வியூவில் நிறைய குப்பை கிடச்சிருக்குது. எல்லாத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு தோணுச்சு. ஸோ அந்த அடிப்படையில் தற்பொழுது உங்களுக்காக நான் சில குப்பையை பெருக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏய் என்னடா இது? இத்தேதுடா ஏத்தாந்த லைனாக வரிசையாக பார்க்கலாம். என் லவ்வரை பார்க்க போகிறேன். 50-50 வாங்கிட்டு போகலாமா? இதுக்கு தான் நான் ஏற்கனவே ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கேன். வெண்ணிலா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போங்க. வெண்ணிலாங்கிறது என்ன? வெண்ணிலா சந்திரன் மனசு தானே, 2 மனசும் ஒத்து போகிறதுக்கான விஷயம் தானே. நல்லது தானே நடக்க போகுது. வெண்ணிலா ஐஸ்கிரீமா? நல்லா இருக்கே. ஹலோ அண்ணே, அண்ணனுக்கு ஒரு வெண்ணிலா ஐஸ்கிரீம் கடையே வேணும், பார்சல். எவ்வளோண்ணே? ஆனால் என்னால் இப்போதைக்கு வெண்ணிலா ஐஸ்கிரீம்லாம் கொடுக்க முடியாது. 6000 கிலோமீட்டர் தள்ளி இருந்தால் எப்போ வெண்ணிலா ஐஸ்கிரீம் கொடுக்குறது? நான் அம்பி இல்லடா, ரெமோடா. 90s கிட்டா இருக்கீங்களா? உங்களுக்கு காதல் மலரவில்லையா? வெண்ணிலா ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க. வெட் கிரைண்டர் வாங்கி கொடுங்க. கல்யாணம் ஆகலையா? வெட் கிரைண்டர் வாங்கி கொடுங்க. WED கிரைண்டர். அப்படி ஏதாவது கிரைண்டர் புதுசாக கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா அதை வாங்கி கொடுங்க. வெட் கிரைண்டர் வாங்கி கொடுக்காதீங்க. அப்புறம் ஊரெல்லாம் என்ன பொட்டக்குமார்னு கூப்பிடுறதுக்கா? சயின்டிஃபிக்காங்கிறத விட அதில் என்ன வார்த்தை போட்டிருக்கு? பாஸ்ன்னு போட்டிருக்கு. அதை சொல்ல என்ன நடக்கும்? ஃபெயில்னு போட்டிருக்கு. நானும் பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேரை சரி பண்ணிருக்கேன். ஆனா இப்படி ஒரு கேஸை என் வாழ்க்கையிலேயே பார்த்ததில்ல. கடையில் வைக்கிறதுல பாஸ் அதை வாங்கி தலைகாணிக்கு அடியில் சொல்லிவிடுங்க. குழந்தை நைட் ஃபுல்லாக தலைகாணியில் படுத்துருக்குமா, லா ஆஃப் அட்ராக்ஷன் விதிப்படி பாஸ்ங்கிற விஷயம் அந்த பிரெயினில் போய் ஆட் ஆகிட்டே இருக்குமா? ஏம்பா இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சு நிக்கிறல்ல நீ? உங்களுக்கு பார்த்தா ஃபெயில்னு தெரியுது. நீங்கள் அதுதான் ஜஸ்ட் அது உங்களுக்கு, நமக்கு தான் அது ஜஸ்ட் சாப்பாட்டு பொருள், அவருக்கு கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மாந்திரிகம், மந்திரம், ஆஸ்ட்ராலஜி மேன். புரியுதா உங்களுக்கு? உங்கள் அறிவுக்கு எட்டவில்லை. சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கீங்களா அண்ணனே? ஒரு டைம்ல அவரை பார்த்து அலறாதனே கிடையாது தெரியுமா? வெண்ணிலா சந்திரன் மனசு தானே, 2 மனசும் ஒத்து போகிறதுக்கான விஷயம் தானே. நாம சொன்னது சந்திரனுக்கு தான் பரிகாரம். சந்திரன்னா உணவு, சரிங்களா? அப்போ உணவை ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன்னா மனசுன்னு சொன்னார். அப்புறம் சந்திரன்னா உணவுன்னு சொன்னார். சந்திரன்னா நிலா தானே, அதில் என்ன மனசு இருக்குது, அதில் என்ன இது இருக்குது? என்ன செத்து வரோம் போலயே. ஆனால் வெறியாகி மன உளைச்சிக்கு ஆளாயிட்டேன். சக்கரங்கிறது ரோகிணி நட்சத்திரத்தோட வடிவம். ரைட் சிம்பிள் கேட்ட நட்சத்திரத்தோட வடிவமா? உங்களுக்கு தெரியல? கேட்ட நட்சத்திரம், கேன நட்சத்திரம், போன நட்சத்திரம் இங்கே கூட தான் நிறைய தெரியுது. இதில் அவர் சொல்கிற நட்சத்திரம் எதுன்னு தான் எனக்கு தெரியல. சுற்றி ஒரே நட்சத்திரமாக இருக்குது. ஒருவேளை நல்லா எரியுமோ? என்ன ஊற்றினா எதாக இருந்தாலும் நல்லா தான் எரியும். நீங்கள் டிக்டாக் சாப்பிட்டு போங்க. டாக்குங்கிறது பேச்சா? சாப்பிடுங்கன்னு தான் சொன்னேன். டிக்டாக் இட் மீன்ஸ் இட்ஸ் டிக்டாக், TALK இல்லை. படுத்துறாங்களே. ஒரு வாஸ்து இன்ஜினியருக்கு சொன்னேன், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் 10 டிக்டாக் சாப்பிட்டு பஞ்சாயத்தை சரி பண்ணிட்டு வந்துட்டார். இன்ஜினியர் டிக்டாக் சாப்பிட்டாரா? இட்ஸ் ஓகே, சாப்பிடட்டும், அது மேட்ரு இல்லை. பஞ்சாயத்தை அவர் போய் பேச போகிறாரு இன்ஜினியர். பாக்ஸ் சாப்பிட்டு சாக்லேட் தானேங்க அது. சார் 10 டிக்டாக் தானே வாய் வந்து செத்துருவாண்டாடி. இந்த பட்டர் ஸ்காட்ச் இதெல்லாம் வாங்கிட்டு போக கூடாது. இல்லைங்கய்யா, ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ஐஸ்கிரீம்ங்கிற விஷயத்தில் என்ன பேர் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கு வெண்ணிலா அப்படின்னு பேர் வச்சுருக்கான். நிலா அப்படின்னா என்ன அர்த்தம்? சந்திரனை குறிக்கக்கூடிய அமைப்பா? இப்போ சந்திரனை மனசு ஒத்து போகக்கூடிய விஷயத்துக்காக நீங்கள் கேள்வி ஸோ மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீமில் ஒன்றும் கிடையாது. ஐஸ்கிரீமில் இருக்க பேரில் தான் இருக்குது. பிஸ்கெட்டில் ஒன்றும் கிடையாது. பிஸ்கெட்டில் இருக்க பேரில் தான் இருக்குது. இதுக்கு நான் சிம்பிளாக ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு குழந்தை பிறந்தாங்கன்னா அவங்களோட பேரே வந்து ஏதாவது குட்டாக வைங்க. குட்டேன்னு பேர் வச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு காலம் ஃபுல்லாக நல்ல நாளாகவே இருக்கும். அதுக்கப்புறம் வெட்டுன்னு பேர் வச்சிட்டிங்கன்னா, இல்லை வெட்டிங்னு பேர் வச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு உடனே கல்யாணம் ஆகிடும். அப்புறம் இன்னும் வேறு ஏதாவது பேர், இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது நான் இந்த யூடியூப் சேனலுக்கு பேர் லாட் பிஸ்தான் வச்சுருக்கேன்னா, பிஸ்தான் பேர் வச்சதால் இது வந்து பெரிய பருப்பாகிட போகிறதில்ல. இருந்தாலும் அவரை சொல்கிற கருத்துப்படி பார்த்தீங்கன்னா, பிஸ்தான் பேர் வச்சதால் இந்த சேனல் பெரிய ஆள் ஆகிடும். அப்புறம் ஏன் மயிருக்கு வியூஸ் போகாமல் இருக்குது அப்படின்னு எனக்கு கேட்க தோணுது. இருந்தாலும் அப்படி ஓப்பனாக கேட்க முடியாதுல்ல. அண்ணனுக்கு மரியாதை கொடுக்கணும். அண்ணன் விஷம் குடின்னு சொன்னா குடிக்கணும்டா. ஆனால் 50-50 வேணாம்.
50-50னா பாதி பாதி. அதான் பாதி நீ பாதி நான் பாதி அந்த பாதி பாதின்னா இப்போ உங்களுக்கும் பாதி அவங்களுக்கும் பாதி, முழுமையாக 100 மாறல இல்லை. 2 50-50 தான் சார் வாங்கிட்டு போகணும். ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா இந்த 50 இந்த 50 100, அந்த 50 அந்த 50 100, டோட்டலாக கூட 200 ஆகிடும். டோட்டலாக காரகத்துவமே மாறிடும். எனக்கு தெரிஞ்ச அண்ணனுக்கு 50-50 அழகாக எனக்கு காசு கொடுக்கல போல. அண்ணன் முதுகில் குத்திட்டார். சந்திரனுக்கு தனி கோயில் இருக்கா, சந்திரனோட காரகத்துவம் நிறைந்த நிறைய கோயில் இருக்கா. கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமும், தகவல் தொடர்புன்னு சொல்லக்கூடிய புதன், எல்லாமே புதனோட கலர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு திசாபுத்தியை ஒரு ஜாதகத்தில் வந்து பெரிய லெவலில் பங்கு வகிக்கக்கூடியது அப்படின்னா திசை தான். ஸோ திசைக்கு உள்ள கோயில் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ இவர் சொல்கிற டேர்ம்ஸ் வந்து எனக்கு இந்த கொஞ்சம் இருந்தாலும் இது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது. இந்த சொல்கிறதெல்லாம் அதாவது இந்த வேர்ட்ஸ் வந்து லிட்ரலி எனக்கு சுத்தமாக புரியலை. காரகத்துவன்றார் அப்படின்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. இந்த கோவில் அதனால தான் திருப்பதி போயிட்டு வந்தால் திருப்பம் நடக்குங்கிறாங்க. எல்லாருக்கும் அது நடக்குமானா சந்திரன் 6, 8, 12 மறைஞ்சவங்களுக்கும் சந்திரன் அவயோகியாக இருக்கிறவங்களுக்கும் அது திருப்பத்தை கொடுக்குறது இல்லை, நெகட்டிவான திருப்பத்தை கொடுக்குது. பட் இந்த சொன்னார் பார்த்தீங்களா, திருப்பதி போயிட்டு வந்தால் ஒருத்தருக்கு நல்லது நடக்கும், ஒருத்தருக்கு கெட்டது நடக்கணும், அப்படி தானே ஏதோ சொன்ன வந்தார், ட்ரை பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். பட் ஆக்சுவலாக நான் திருப்பதி போயிட்டு வந்து நான் ஒரு வாரம் தலையை பிச்சுட்டு ஏன்டா போனோன்ற மாதிரி தான் உட்காந்துருந்தேன். தலை வெடிச்சு செத்துருந்தேன் போங்கடா. வாழ்க்கையை வெறுத்த சில நாட்கள்னு பார்த்தீங்கன்னா அது நாட்கள். த பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஜஸ்ட் எவர் ஃபீல் தேர். இப்போ நான் எதுக்கு கதை சொல்லிகிட்டு இருக்கேன், கண்டென்ட்டுக்குள்ளே வாடாலே பை. ஓகே. அவங்களோட உருவமைப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏழ்மையாக இருக்க மாதிரி இருப்பாங்க. ஒரு வீட்டுக்கு போகிறாங்க, அவங்களுக்கு வீடு கிடைக்கவே இல்லை. ஏன்னா அவங்களோட அவுட் ஆஃப் ஃபோக்கஸை பார்த்துட்டு உங்களுக்கு வீடு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அவுட் ஆஃப் ஃபோக்கஸ், அவுட் ஆஃப் ஃபோக்கஸ், அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டது. நீங்கள் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ன்னு பேர் மாற்றினதுக்கு அப்புறம் போட்ட ஃபஸ்ட்டு வீடியோன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம யூடியூப்பில் வீடியோ போடுவார். அப்புறம் ஏ2ல கூட ஏதோ போய் ஒரு டைம் வந்திருந்தார், தெர்மல் கேமராக்காக வந்திருந்தார். அவர் வீடியோவை பார்த்துட்டு அந்த பாட்டி போனாங்களா? ஓ இல்லைங்க, அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இட் மீன்ஸ் வெளி தோற்றத்தை சொல்கிறாங்க. வெளி தோற்றம் வந்து இதாக இருந்ததுன்னு. இங்கே என்ன மாதிரி பதில் சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டுங்கிற ஒரு விஷயம் இருக்கா இல்லையா? ஸோ இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏன் வந்து அண்ணன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாருன்னு சொல்லிட்டு. எந்த ஒரு இடத்துல நீங்களுமே பயந்துட்டிங்கன்னா அதை வந்து பொய்ன்னு சொல்லி எல்லாருக்கும் ப்ரூவ் ஆகிடும். ஸோ அதனால் அண்ணன் வந்து எல்லாத்துலேயுமே தெளிவாக கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாரு. பார்த்தீங்களா, இந்த கான்ஃபிடென்ட்டை வந்து நாம் கொஞ்சம் கற்றுக்கணும். பார்த்துக்கலாம். எனக்கு ப்ரொமோஷன் வேணும் அந்த ஆஃபீஸில். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு படிக்கலாம் சொல்லுங்களேன். ஆனால் ஏதாவது விலை கம்மியாக சொல்லுங்கள். இந்த மாதிரி ₹1, ₹10 இடத்துல சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்கள் பிராண்டட் ஷர்ட்லாம் வாங்கி போகணுன்னா நம்மகிட்ட அந்தளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஹேர் ஆயில் பிராண்டை மாற்றுங்க. இல்லை நீங்கள் யூஸ் ஃபஸ்ட் மார்க் வரணும்னு ஆசைப்பட்றேன். இப்போது நான் வந்து என்ன ஷாம்பு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஷாம்பு யூஸ் பண்ணுறவன் தான் யோசிக்கணும். தேங்காய் தரவேனா, அது வீட்டில் வளர்கிறதுனா தென்னை மரம் மாதிரி. ஓகே, ஸோ நான் வந்து ரியல் தேங்காய் எங்கள் வீட்லேயே ரெடி பண்ண தேங்காய் யூஸ் பண்ணுற காரணத்தினால லிட்ரலி நான் வந்து தென்னை மரம் மாதிரி ஹைட்டாக வளரணும். ஆனால் என் நேரமும் என்ன தெரில, அந்த மரத்தை எவனோ வெட்டிகிட்டே இருக்கான். ஸோ அதன் அடிப்படையில் நான் தற்பொழுது என்ன வைக்காமல் இருக்க போகிறேன். சொட்டை ஒழுங்கு சாகாமல் இருந்தால் சரி. அடிச்சு முன்னேற வேலையை பாடுறா. சரிப்பா. கண்ணுக்கு பவர் உண்டுங்கிறத நம்புறீங்களா இல்லையா? அது கண்ணுக்கு பவர் இருக்குன்னு சொன்னார். கொசு. விஜய் ஆண்டனி வந்து பிச்சைக்காரன் இப்பெல்லாம் படம் வச்சு ஹிட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் பிச்சைக்காரன் பெயர் வச்சுக்கிட்டு படம் ஃபுல்லாக கோடீஸ்வரனா வந்தால் தான் படம் ஓடாது. பிச்சைக்காரன் வச்சுட்டு பிச்சைக்காரன் வேஷம் போட்டிருக்காரா இல்லையா? ஸோ ஆக்சுவலாக வந்து பேர் வைக்கிறதா லிட்ரலி எல்லாமே இருக்குது. பிச்சைக்காரன் பேரை வச்சுட்டு பிச்சைக்காரனாக நடிக்கிறதால படம் ஹிட் ஆகிடுது. இதோடையே வந்து எனக்கு லிட்ரலி எனக்கு தலை சுற்றி பைத்தியம் பிடிச்சிருச்சு. நான் போய் என்ன பண்ணுறேன்னு தெரில. நான் தூங்கி எழுந்திரிச்சு நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு நாளைக்கு லீவு போட்டு தூங்கிட்டா ஒரு நாள் நிம்மதியாக இருப்பேன். ஓகே, நான் உங்களை மறுபடியும் அடுத்த வாரம் Sunday 6 PM ஏதாவது ஒரு கண்டென்ட் எடுத்துகிட்டு வரேன். அடுத்த வாரம் ஒரு நல்ல பிளான் இருக்குது. நான் அதில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் முட்டை போண்டா சாப்பிட்டு முக்கிட்டு இருக்காதீங்க. நான் உங்களை அடுத்த வாரம் மீட் பண்ணுறேன். வரட்டா மாமே. வெயிட், லாட் பிஸ்தான் தானே பேர் வச்சுருக்கேன். பெரிய பருப்புன்னு தானே அர்த்தம். அப்படின்னா பெரிய பருப்புன்னு அர்த்தம் ஏங்க கண்டுபிடிச்சிட்டேங்க. சேனலுக்கு பேருக்கு அர்த்தத்தை கண்டுபிடிச்சிட்டேங்க. லாட் பிஸ்தா இட் மீன்ஸ் பெரிய பருப்புங்க. பெரிய பருப்புன்னு நினைப்போ அப்படி சொல்லுவாங்கல்ல, கண்டுபிடிச்சிட்டேன்டா. சேனலுக்கு பேர் அவட அர்த்தத்தை கண்டுபிடிச்சிட்டேன். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது.